OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது மிஸ்டர் ராமசுப்ரமணியன். ஸோ பேசிக்லி இஸ் a சேல்ஸ் பர்சன். நம்மளுடைய நெருங்கிய நண்பர் ராமசுப்பு என்கிற ராமசுப்ரமணியனை தான் இன்னைக்கு நம்ம OPOS குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறாரு. சொல்லுங்க ராமசுப்பு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐம் குட். OPOS பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். சமைக்க தெரியுமா? பேசிக்கா உங்களுக்கு சமையல் பற்றி என்ன? சமையல் தெரியாது, சுத்தமாக சமையல் தெரியாது. அதுக்கே ஒரு அவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. சூப்பர். எனக்குமே பெருசாக தெரியாது, பட் ரீசெண்ட் டேஸ் நானுமே குக்பாட் யூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் அதை சொல்லி கேட்கறத விட நீங்களே நீங்கள் குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. ஒரு சின்ன ரோபோ மாதிரி இருக்கீங்க. அது ஆமாம், அட்டகாசமாக இருக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த குக்பாட்டை யூஸ் பண்ணி இளநீர் பாயாசம் பண்ண போறீங்க. ஓ, ஃபேண்டாஸ்டிக். இதுக்கு இளநீர் பாயாசம் குடிச்சிருக்கேன், இப்போ நானே பண்ண போகிறேன். நம்மளே டேஸ்ட் பண்ண போகிறோம். கிரேட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி உள்ள ஒரு வெசல் இருக்கும். உட்காந்து கேஷுவலாக பண்ணலாம். இது நிற்கணும், பரபரப்பாகணுன்றதுலாம் இல்லை. ரொம்ப கேஷுவலாக நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. அந்த மூடியை கொடுங்க. நீங்கள் எங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் வெசல் வெளியெடுங்க. ஓகே, ரைட். இப்போ OPOS ஷெஃப்ன்ற ஒரு ஆப்பில் நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் ரெசிபி எல்லாமே கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் இளநீர் பாயாசம் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநீர் பாயாசத்துக்கான ரெசிபி இது வந்துச்சு. OPOS இளநீர் பாயாசம் தமிழ்லேயே வந்துருக்கு. அத்தனை வெரி குட். இதை நீங்கள் அப்படியே லேயர் படி உள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இளநீர் பாயாசம் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப் தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆமாம், 4 ஸ்டெப் தான், அவ்வளோதான். நம்ம இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அதை அப்படியே உள்ளே போட்டு வெளியே எடுத்தோம்னா இளநீர் பாயாசம் ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னர் வெசல்ல 1/2 லிட்டர் பால், அதாவது 500 மில்லி பால் இருக்குது. மில்க் அதில் உள்ள ஊற்றிருக்கு. சிந்தாமல் க்ளீனாக 1/2 லிட்டர் பால் இருக்குது. 1/2 லிட்டர் பாலை உள்ளே ஊற்றியாச்சு. ஃபுல்லாக விட்டுற வேண்டியது? ஆமாம், ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் உள்ளே ஊற்றிடலாம். ஓகே. இப்போ நம்ம இளநீர் பாயாசத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம் இந்த இளநீர். இதை நம்ம சின்னதாக சாப் பண்ணி ஓகே வச்சுக்கலாம். அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட் படி 1/4 கப், நம்ம 1/4 கப் மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஓகே. மெஷர்மெண்ட் படி 1/2 கப் மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கோம். நீங்கள் அது ஃபுல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். ஓகே. தென் ஸோ நமக்கு ஏலக்காய் பவுடர் இருக்குது. ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம், எல்லாமே இருக்குது, ரெடியாக இருக்குது. மார்க்கெட்டில் பவுடராகவும் கிடைக்குது, நம்மளும் வேணாலும் பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே. இது குங்குமப்பூ. ஆமாம். ஓகே. இந்த கலர் ஆவாங்கல்ல, அது சாப்பிட்டா. ஆமாம், உங்களை மாதிரி கலராக வாங்க. ஸோ இப்போ இந்த இதை வச்சு மிக்ஸ் பண்ணலாமா? நானும் மிக்ஸ் பண்ணுவேன். அதில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாட் இன் பாட் அப்படின்ற ஒரு விஷயத்த கான்செப்டில் தான் இதை குக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ இது இன்னர் வெசல். இந்த பாட்டுக்குள்ளே நம்ம இந்த பாட் வைக்க போகிறோம். இப்போ அப்படியே வச்சு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டீங்க இல்லையா? இப்போ 1/3 கப்பு பனங்கற்கண்டு இருக்குது. இந்த பனங்கற்கண்டை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இந்த தண்ணியோட கலந்து போட்டுருக்கோம். உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக போட்டுருக்கோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பேஸை நல்லா தொடச்சிட்டு இனியும் உள்ளே வச்சிருங்க. இதில் அப்படியே உள்ள சென்டராக வச்சிருங்க. ஸோ இதுதான் நம்ம பாட் இன் பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ அந்த இன்னர் வெசல் அப்படியே அசையாமல் தூக்கி உள்ளே வச்சிருங்க. மூடியை க்ளோஸ் பண்ணுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான், அந்த வெண்ட். ஓகே. இந்த வெண்ட் ஒவ்வொரு ரெசிபிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில ரெசிபிக்கு இது ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணணும். ஓகே. இந்த இளநீர் பாயசத்தை பொறுத்த வரைக்கும் வெண்ட் க்ளோஸில் இருக்குதுங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். இது க்ளோஸில் இருக்குன்னா எப்படி? அதான் இந்த மோடில் இருக்கிறது க்ளோஸ். ஓகே. இந்த லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ இருந்தால் அது ஓப்பன். ஓகே. இப்போ குக் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இது பண்ணி இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அது அந்த ப்ரெஷர் அதில் ஓப்பனாக தெரியுது. ஸோ இப்போ இந்த பொசிஷன் இருக்கிறதுக்கு
வெண்ட் க்ளோஸ் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து மெனு செட் பண்ண வேண்டியதான் வேலை அடுத்து. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு தேவையான மெனுவை ப்ரீ செட் பண்ணி அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பாயாசம் பண்ணுறதுனால பாயாசம்லேயே ஒரு மெனு இருக்கு, PAY இருக்கு. ஆமாம், பேவிஷ் அந்த பாயாசம், கீர் அதெல்லாம் அந்த மெனுவில் பண்ணலாம். இப்போ நீங்கள் அந்த ப்ளஸ் பட்டனை பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ், டெலிகேட் வெஜிடபிள்ஸ், ரைஸு, தால், porridge, grains, caramelization, ghee, bean, sugar syrup hack, pulao, soup, PAY, பாயாசம். ஆமாம், நீங்கள் இதை ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அதிலே டைம் காட்டும் எவ்வளோ நேரத்தில் நமக்கு பாயாசம் ரெடி ஆக போகுது அப்படின்னு சொல்லி 15 minutes காட்டுது நமக்கு. இந்த 15 மெனுவில் எத்தனை மெனு அதில் டிஃபால்ட்டாக இருக்குது? 20 மெனு அதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த 20 மெனுக்குள்ளே தான் நம்ம பண்ணுறது எல்லாமே இதில் வந்துடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் சமைக்கக்கூடிய 90% ஆஃப் ரெசிபிஸ் வந்து இந்த 20 மெனுக்குள்ளே அடங்கிடும். இல்லை இந்த 20 இல்லாமல் நீங்கள் புதுசாக ஒன்று உலகத்திலே ஒரு புது டிஷ்ஷை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட 80 ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் ஓப்பன் ஃபார் யூ. மொத்தம் 100 ஆப்ஷன்ஸ், அது 20 ப்ரீசெட் மெனு இருக்குது. 80 நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம எங்கேயாவது டூர் போனால் கூட நம்ம ட்ராவல், இந்த குக் பாட்டு நீங்கள் ட்ராவல் பாட்டாகவும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சமைக்கிறதுக்கு டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே சமைக்கலாம். இப்போ நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன், பார்த்தீங்கன்னா வெளி சாப்பிட ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? தெரியாது நமக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு சமையல் புத்தகத்தை வாங்கி இப்போ இது பண்ணோம், அந்த சமையல் புத்தகத்தில் உப்பு தேவையான அளவுன்னு போட்டிருப்பாங்க. தேவையான அளவு உப்பு நமக்கு தெரிஞ்சா நம்ம ஏன் சமைக்க புக்கு வாங்குறோம். ஸோ இதில் என்னன்னா எல்லாத்தையுமே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுறாங்க. எக்யூப்மெண்ட்டும் ஸ்டாண்டர்டைஸ்டு, ரெசிபிஸும் ஸ்டாண்டர்டைஸ்டு. ஸோ ஆப்பில் வந்து உங்களுக்கு ரெசிபி இருக்குது. ஈஸியாக குக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஆப்பில் பார்த்துட்டு டெய்லி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச், டின்னர் 3 வேளையும் இதுலேயே நீங்கள் சமைக்கலாம். நிறைய பேர் அஃப்கோர்ஸ் இதை 100% OPOS குக்கிங் மட்டுமே பண்ணுறாங்க வீட்டில். இது எங்கே அவைலபிளாக இருக்குது? இது oposkit.com அப்படிங்கிற வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அவ்வளோதான் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்ம வீடியோஸில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணாலே ஓகே, இது டோர் டெலிவரி நம்ம நான் வீடியோ பார்த்தேன். கீழே ஒரு நம்பர் வந்து நம்பர் ஒன்று, அந்த நம்பருக்கு கால் பண்ணாலே டோர் டெலிவரி பண்ணிடலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. பட் இப்போ எங்கே பேண்டமிக் அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரிக்கெல்லாம் வந்து கான்டாக்ட்லெஸ் டெலிவரி தானே. ஸோ அதனால் அவங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பட் இது என்னென்னா இந்த டிவைஸ் மட்டும் இருந்தால் சமைக்க முடியும். இந்த டிவைஸை வாங்குறது ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்டு பேமெண்ட் பண்ணிட்டா அவங்க அட்ரஸுக்கு டெலிவரி ஆகிடும்னு வைங்க. பட் இதுக்கு அந்த ரெசிபிஸ் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே வந்து ஒரு பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வதக்கணும், ஒரு தவாலை வச்சு வதக்கணும். அப்புறம் கறி சென்ஸ் நீங்கள் வெஜ்ஜுன்றதுனால அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஓப்பன் குக்கிங் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் குக்கிங் அப்படிங்கிறதுனால இதோடைய ரெசிபிஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். குக்கிங்கே தெரியாதவங்களுக்காக இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் இது. ஏன்னா எனக்கு 0 குக்கிங் இது. இப்போ லாஸ்ட் வீக் நான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன், குற்றாலம் போயிருந்தேன். எப்பவுமே குற்றாலம் போனால் அங்கே ஒரு சமையல்காரரை பிடிச்சி அங்கே எல்லாம் வாங்கி சமைப்போம். இப்போ இந்த தடவை நம்ம குக் பாட்டே எடுத்துகிட்டு போய் அங்கே தங்கி இருக்கிற இடத்துல கரண்ட் கனெக்ஷன் இருந்துச்சு, அங்கேயே வச்சு பவர் கனெக்ஷன் மட்டும் போகிறோம், வேறு எதுவும். ஆமாம், இது நீங்கள் நீங்கள் பவர் கனெக்ஷன்லாம் இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக சமைக்கலாம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கேரி பண்ணுறது ஈஸி. ஆமாம், வெயிட்டும் அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பெருசாக வெயிட் இல்லை, ஆக்சுவலி ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம 15 minutes நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஃப்ரீயாக அடுத்தடுத்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கலாம், நம்மளோட கால்ஸ் பேசிகிட்டு இருக்கலாம். அப்புறம் நம்ம அது முடிச்சதுக்கப்புறம் LO அப்படின்ற ஒரு சிம்பிளோட இண்டிகேஷனோட நம்மளை பீப் சவுண்டோட நம்மளை கூப்பிடும். ஓகே, ஸோ இந்த பிளிங்க் ஆகுது இல்லையா, இந்த பிளிங்க் ஆகுது ஸ்டாட்டிக் ஆனதுக்கு பிறகு தான் குக்கிங் ஆகும், குக்கிங் ஸ்டார்ட் ஆகும், உள்ள அந்த இது குக் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் 15 minutesல LO அப்படின்னு வரும். அப்புறம் ஒவ்வொரு இதுக்கு சிலதுக்கு ப்ரெஷரை நம்ம வெண்ட்டை ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சில ரெசிபிஸுக்கு ப்ரெஷர் செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிபி. இது வாங்கி ஒரு 2 days யூஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், 3rd day வந்து இது ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி. 2 ரெசிபி செஞ்சு நானே அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி தான், யூசர் ஃப்ரெண்ட்லி. வேற என்ன ராமசுப்ரமணியன் சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட், எப்படி இருக்கு உங்களுடைய மீடியா சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு? இப்போதான் மார்க்கெட் பிக்கப் ஆகிருக்கு. வெரி குட். பிஸ்னஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பழைய என்கொயரிஸ்லாம் இப்போ தான் ஒன்றுனா. ஸோ இந்த பேண்டமிக்கு அப்புறம் நமக்கு 2020, 2021 இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியிலுமே பேண்டமிக் பற்றி பெருசாக இம்பாக்ட் இல்லை. பேண்டமிக் என்னன்னே தெரியல. ஆமாம், இது கோவிட் வந்து நோ மோர் பேண்டமிக், இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளூன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இம்பாக்ட் எப்படி இருக்கு? பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட்.
என்ன மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ரீட்டைல் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகே. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல், ஜுவல்லரி. சூப்பர். ஸோ இவங்களுக்கான எல்லா ரிலீஸிங் ஆஸ்பெக்ட்ஸ், மீடியா இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். ஸோ 15 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பண்ண இளநீர் பாயசம் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். எனக்கு ஈகராக எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா இளநீர் பாயசம் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போ ஆஃப்லைன் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷாக மாறிடுச்சு. ஒரு டெசர்ட், அது எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனால் இளநீர் பாயசம் ஒரு டெசர்ட்டாக இருக்குது. அது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சுதா? அவ்வளோதானே? ஆமாம், எல்ஓ பீப் சவுண்ட் வந்துருச்சு இல்லையா? முடிஞ்சு அதை வந்து நமக்கு ப்ரெஷர் இப்போ செட்டில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை அழுத்தும் போது உங்களுக்கு மேலே ப்ரெஷரும் இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி விட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் லிட்டை ப்ரெஷர் இருந்ததுன்னா இதை ஓப்பன் பண்ண முடியாது. பண்ணலாம். பண்ணும்போது ப்ரெஷர் வெளியே வரும், ஸ்டீம் வெளியே வரும். ஓகே. ஸோ இப்போ ஸ்டீம் வெளியே வரலாம். இட் மீன்ஸ் ப்ரெஷர் ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி தனியாக வச்சுட்டு எடுக்கலாம். இன்னொரு ஓப்பன் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே அவ்வளோதான். இன்னொரு பஸ்ஸில் சூடாக இருக்கும், இது வச்சுக்கோங்க. ஸோ உள்ள இருக்கக்கூடிய பாட்டிங் பாட் வச்சோம் இல்லையா, பனங்கற்கண்டியும் தண்ணியை ஊற்றி வச்சோம் இல்லையா, அதை வந்து தனியாக அதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மில்க் மேட் கண்டினியூஸ் மில்க் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிடலாம். பாயசம் பார்க்கறதுக்கே நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குல்ல? டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எனக்கே ஆக்சுவலி ஆறட்டும், டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. ஃபுல்லாக கண்டினியூஸ் மில்க் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இளநீர் உள்ளே போட்டோம் இல்லையா, ஆமாம், அதெல்லாம் நல்லா ஸோ நல்லா ஆறிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம பனங்கற்கண்டு தனியாக ஒரு பாட்டிங் பாட்டில் வச்சோம்ல, ஆமாம், அதை இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அதில் அடியில் எதுவுமே இல்லை எல்லாம் இல்லையா, இதையும் நல்லா ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணிடுங்க. ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்றதுல மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ எடுத்து சர்வ் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணிட வேண்டியது அந்த இளநீர் பாயசத்தை. நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்க நல்லா இருக்கு, சாப்பிட எப்படி இருக்கு, ஸ்வீட் சரியா இருக்குதா, எல்லாம் பார்த்து சொல்லிருங்க. சூப்பர். நிஜமாவே நல்லா இருக்குதா இல்லை நீங்க வீடியோக்காக சொல்றீங்களா? எப்படி இருக்கு சொல்லுங்க. முதல்ல ரியாக்ஷன் கொடுக்கணும். இல்லைங்க, ரியாக்ஷன் வீடியோக்காக ஓகே, நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இதுதான் இந்த மீடியாக்காரங்களோட உட்காந்து சமைக்கிறதுல இதுதான் பிரச்சனை. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இதுல இது என்னது பம்பல் கேஸ் வந்து மாடு அது பாட்டு ஒரு பக்கம் ஆகுது. ஸ்கிரிப்டே ஞாபகம் வச்சுக்கணும், பேஸ் ரியாக்ஷனும் கொடுக்கணும்னா ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவாங்க. சிவன் பபுல்லா விட மாட்டார் சம்பந்தன்ற மாதிரி. சாப்பிடுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு எந்த விதமான காம்ப்ரமைசேஷனும் இல்லை. ஒரு நல்ல ஒரு இளநீர் பாயசம் இப்படி தான் இருக்கணும். இன்ஃபேக்ட் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். எக்ஸாக்ட்லி, நல்ல ஒரு சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு புட்டிங் மாதிரி நல்லாயிருக்கும். நல்ல ஸ்வீட், ரொம்ப தகட்டும் இல்லை, ரொம்ப சப்புனும் இல்லை, இனிப்பு கரெக்டான எக்ஸாக்ட் ப்ரொபோர்ஷனில். என்னன்னே தெரியாமல் நான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறது தெரியுங்க. இது வந்து ஒரு ரோபோ, அந்த குக்கிங் ரோபோ கிட்ட நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம், அந்த ரோபோ செஞ்சு நமக்கு கொடுத்துருச்சு. இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்கள் ஓவரால் இந்த குக் பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்க. நான் ஏதோ குக்கிங்னோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இவ்வளோ நாள் குக் பண்ணாமலே இருந்தேன். பட் இந்த குக் பாட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லாவே வந்திருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இளநீர் பாயசம் பண்ணியிருக்கேன். என்னாலே நம்ப முடியல நான் தான் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்ற இளநீர் பாயசமே இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு அப்படின்னா, சாதம், ரசம், சாம்பார் இதெல்லாம் வந்து குக் பாட்டில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இனிமேல் இந்த குக் பாட்டில் தான் சமையல் பண்ண போகிறேன்.
இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் இந்த குக் பாட் வாங்கி யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.